Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. என்னன்றது நீங்க வந்து தம்ப்நெயிலும் பார்த்துருப்பீங்க, டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. எஸ், நாங்க வந்து ப்ரௌனி ட்ரை பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி பண்றதுக்கு மைக்ரோவேவ் ஓவன் தவிர்த்து எங்கள்ட்ட எதுவுமே இல்ல. இப்போ சண்டே டைம் 5 மணி. நாங்கள் இனிமே போய் பேக்கிங்க்கு வேணுங்கிற எல்லா ஐட்டத்தையும் வாங்கிட்டு வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ எப்போ முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னம்மா, என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டியா? என்னம்மா லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்க இப்போ தான்? என்னென்ன வாங்கணும்? பீஸா மாதிரி தான் அதுவுமா? சுத்தம். சரி, அப்படி நட, டைம் ஆகுது. அது நீ தானே சொல்லணும். பயபக்தி போய் தொலை. அப்படியே நாங்கள் வந்து இப்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் வந்து அடுத்த வேலையே. என்னம்மா டிசைட் பண்ணிட்டியா? இன்னும் தெரியலையா? திருப்பி போயிட்டு வந்து மறுபடியும் வர மாதிரி வச்சிடாதுமா. இருக்கிற பொருளை வச்சு மட்டும்தான் பண்ணணும், புரியுதா? சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. என்ன எடுத்திருக்க? என்ன எடுத்திருக்க? அந்த பக்கத்தில் உள்ள இதில் இருக்கு பாரு, பீரோன்ற. ஐயோ, ஃப்ரிட்ஜில் பாரு, அங்கே. ஒரு ப்ரௌனி பண்ணுறதுக்கு 536 ரூபா பில்லு. உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்பி காட்டுங்க. ஒரு அழகாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஏன் இப்படி ஒரு கிரேஸ் உனக்கு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாங்கியிருக்கிறது டார்க் சாக்லேட். அப்புறம் இது என்ன பண்ணுவ? இதையும் பட்டரையும் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுவியா? சரி. இத்தனூன்னு சாக்லேட் போதுமா? 80 கிராம்ஸ். நீயே சாப்பிட்டு காலி பண்ணிடுறா தாயே. அது அப்படிலாம் பண்ணாத, அப்புறம் பத்தாம போயிடும். ஐயோ, அட பயபக்கி, இதுவும் இதுக்கு தான் நிற்குதா? அம்மா கையால் உடச்சி போடு, அவ்வளோதான். இது உட்காந்து கட் பண்ணுறா. அப்படி எனக்கு கொஞ்சம் கொடு. ஒரு பெத்த தாய் கேட்குறேன். பெத்த தாய் வயிறை வந்து வாட விட்டேன்னா என்னது இதெல்லாம்? உனக்கே கொஞ்சம் ஒரு ஒரு நியாயமா இல்லை? பயபக்கிங்களா? தெரிலையே, அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. சரி, இதோட சேர்த்து வேற என்ன ஆட் பண்ண போற? பட்டரை வேற பிரிக்கிற? பட்டரையும் சாக்லேட்டையும் ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணணும். எனக்கு என்ன தெரியும்? இங்கே நீ தான் செஃப், பேக்கிங் செஃப் நீ தான். மோடி என்ன பண்ண போகிறாலோ தெரில. இவ்வளோவா போடுவாங்க? அப்படிதான் வீடியோலாம் போட்டோம். ஐயோ, என்ன பண்ண போகிறான்னு தெரில. நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணமா பேக்கிங்க. அடுப்பை வந்து சிம்மில் வெய்.
இது மெல்ட் ஆகுமா அப்படி இருந்தா? ஏய் இங்கேருந்து காத்தடிக்குது, அந்த கதவை சாத்து, காத்தடிக்குது பாரு. நம்ம தண்ணி விடணும்ல, விட வேண்டாமா? விட வேண்டாம். தண்ணி விடக்கூடாதா? தாறுகள். எங்க ஆகுது? ஆமா, அந்த கார்னர்ல ஆகுது. ஆ ஏ ஆமா, இந்த பக்கம்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ அதிசயமா இருக்குல்ல இதெல்லாம் பார்க்க. மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகுது. நான் பைத்தியம் மாதிரி மெல்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு அதிசயமான ஒரு விஷயமா தானே இருக்கும். நான் இங்கே இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, தான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம். அப்படிங்கும்போது சாக்லேட்டை போட்டு அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அது பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட். நீங்கள் எதுவும் வேறு எதுவும் தப்பாக எடுக்காதீங்க. ஒரு வழியாக உருக்கியாச்சு. சுடுது. இது வந்து இப்போ கூல் டவுன் ஆகணுமா? கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளேயும் இந்த சுகர்லாம் வந்து பவுடர் பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன். எடுக்கவா? ஆமாம், உனக்கா நீயே அளவு சும்மா சொல்கிறியா? எப்படி போடும் போடும். ஓகே, இது அப்படி பொடி பண்ணிடுறதா? போருமா பாரு. இதெல்லாம் எதுல வச்சு மிக்ஸ் பண்றது? எல்லாத்தையும் என் மூஞ்சில வச்சு தேய்ச்சி பண்ணு. ஏதாவது பாத்திரம் இருக்கான்னு பாரு. என்கிட்டயே எல்லாம் கேட்டா நீ எதுக்கு பண்ற? நீ வந்து கையால வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். போரும்பா, நீ நிப்பாட்டுப்பா. அடுத்தது மைதா. மைதா. மைதா மக்களே, மைதா. மைதாவும் இந்த கப்பு நிறைய எடுத்துக்கிறேன். இந்த கப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவு? 250 ml. 250 ml, 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே. இரம்மா இரம்மா, ஏய் நிப்பாட்டு. ஐயே நிப்பாட்டு. அப்படி கிடையாதுமா. வருது வருது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? நல்லா கட் பண்ணிக்கோ. நெய் வீட்டில் இருந்த ஒரே ஒரு பொருள் இந்த மைதா மட்டும்தான். பாக்கி எல்லாமே 500 ரூபாய்க்கு பில் போட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த சுகர் தான் இங்கே தான் இருக்கு. அது மிக்ஸ் பண்றதுக்கு ஏதோ இருக்குமே, மிக்சர் மாதிரி. ஐயோ நிறைய இருக்கும். என்னம்மா எனக்கு என்ன தெரியும்? ப்ரௌனி ஸ்வீட்டா நல்லா இருக்கும். டார்க் சாக்லேட். ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்ன செய்ய போறியோ நீ? கலர் கலரா கப்பு வச்சு ஏதோ அவங்க வந்து நீ வரல. சாக்லேட் பவுடர் எடுக்கிறியா? சாக்லேட் பவுடர் எடுக்கணுமா? இரு. சரி, இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் வாங்கியிருக்கோம், பேக்கர்ஸோட பேக்கிங் பவுடர், அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் வாங்கியிருக்கோம், அண்ட் சாக்கோ சிப்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இந்த பேக்கிங் சோடா வேற வாங்கியிருக்கா. பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வாங்கினேன்ல. ஓகே, அந்த வெண்ணிலா எசன்ஸ். பிள்ளைக்கு வந்து ஃபேரெக்ஸ் ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இருக்கு. இதில் என்ன எடுத்திருக்க? பேக்கிங் பவுடர். ஆமாம், பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கியா? இவ்வளோ தானே பேக்கிங் பவுடர் போடுறது? அவ்வளோதானா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்க? பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இது எவ்வளோ போடணும்? இது அதோட கம்மியாக போடணும். பேக்கிங் பவுடரோட கம்மியாக போடணும். ஓ, அவ்வளோதான் என்ன? ஓகே. என்ன பண்ணுறம்மா? இது என்னதுமா? கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர்.
இது அந்த பச்சை கலர் கப்பு நிறைய வச்சுக்கணுமா? ஃபுல்லாக வேண்டாம். அந்த பச்சை கலர் கப்போட மெஷர்மெண்ட் எவ்வளவு? 60 ml. 60 ml கூட எடுக்கல, 40 ml தான் 40 ml எடுத்திருக்க. ஓகே. அடுத்து என்னதுமா அது? தயிர் எடுத்திருக்க? தயிர் விடணும். ஏன்னு தெரியல, பட் விடணும். அந்த புளிப்பு. ஓ ஓகே ஓகே சரி. இதுக்கு பதிலா நிறைய எக் விட்டா, ஐ மீன் இதுக்கு சப்ஸ்டியூட்டா எக்குக்கு சப்ஸ்டியூட் தயிர். ஓகே ஓகே ஓகே. எத்தனை இது? 2 ஸ்பூனா? ஓகே. அடுத்தது வெண்ணிலா. சும்மா ஒரு ஸ்பூன் போகிறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிக்ஸ்சரும் இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். அத்தோடு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. வாசனை நல்லா இருக்கா? இது பார்க்கவே பயங்கரமாக இருக்கே. இதை சாப்பிட்லாம் போலே தனியா. என்னம்மா வருமா ஒழுங்கா? தண்ணி ஊற்றணுமோ? தண்ணி விடணும், பால் விடணும். பாலா? அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணவே இல்லையே. பச்சை பால் கொஞ்சம் விட்டுருக்கோம் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண முடியாதான், அதனால் வந்து மில்க் ஆட் பண்ணுறோம். அதில் ஐயோ சாரி ஆட் பண்ணி இது நல்லா இந்த விஸ்க் பண்ணுறதும் வந்துட்டு சரியில்லை. ஸ்பூனை வச்சே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லட்சணத்தில் வரப்போகுதோ. ஃபைனல் டச்சாக சாக்கோ சிப்ஸ். வாவ் செமையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு ப்ரௌனி வந்து கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது இந்த ஒரு ஷேப்பை பார்க்கும்போதே. பார்ப்போம். ஸோ அடுத்தது பட்டர் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பட்டர் பேப்பரில் பட்டர் தடவி இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கண்டென்ட்ஸை வந்து அதில் வந்து நம்ம போட போகிறோம். அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. பார்ப்போம். வா இது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுறது தான், அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரௌனி ரெடி ஆகிடும்னு நம்புகிறோம். அப்படி தானேம்மா? பார்ப்போம். ப்ரௌனி வாசனை வரும். ப்ரௌனி வருமா? வரும், ஆனா வராது. எங்க மறுபடியும் சொல்லு. ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறியா? வெண்ணிலா ஐஸ்கிரீம். வெண்ணிலா ஐஸ்கிரீம்லாம் வாங்க முடியாது. சோறு வைப்பேன், சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு ப்ரௌனியை சாப்பிட்டு கிடங்க, அவ்வளோதான். ஆஹா, ப்ரௌனி பேஸ் ரெடி ஆயாச்சு. ஓவனுக்குள்ளே போக வந்து ப்ரௌனி இஸ் கெட்டிங் ரெடி. இப்போ நாங்கள் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அப்படி டக்கு 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 டக்குன்னு என் பொண்ணு வந்து ரெடி பண்ணுறா. 30 மினிட்ஸா? எவ்வளோ நேரம் பேக்கிங் டைமு? 30 minutes. 30 மினிட்ஸ். ஸோ ஓவனுக்குள்ளே நம்மளுடைய ப்ரௌனி பேஸ் போயிடுச்சு. சூப்பர். இப்போது நம்ம என்ன மோடில் பண்ண போகிறோம்? கன்வெக்ஷன் மோட். எவ்வளோ டிகிரியில் வைக்க போகிறோம்? 180 டிகிரியில் வைக்க போகிறோம். எவ்வளோ நிமிஷம் வைக்க போகிறோம்? 30 மினிட்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுற்றுது, அப்படி தான் சுற்றும். வெளியில் எடுத்தாச்சு. லைட்டாக ஓவர் பேக் ஆகிருக்கு இந்த இடம் மட்டும். பட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்ப்போம்.
நல்லா இருக்கு. ஆனால் கன்சிஸ்டன்சி ஆக்சுவலி நல்லா இருந்தது. மிக்சிங் கன்சிஸ்டன்சி எல்லாமே. நடுவில் மட்டும் உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மைட் பி 20 மினிட்ஸில் ஒரு தடவை எடுத்து பார்த்துருக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவே துண்டு துண்டாக வந்துருச்சு. அட என்ன பண்ணுற, அதை எடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு. சூடா இருக்கு. ஆக்சுவலி உள்ளே இருக்க பார்ட் வந்து எனக்கு நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. பட் மேலே மட்டும் ஓவர் பேக் ஆகிருக்கு. ஓகே, வெல் டன் மை டியர் கேர்ள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட் டைம் வி லேர்ன் பை மிஸ்டேக்ஸ். அடுத்து வந்து சிறப்பாக வந்துட்டு செஞ்சுருவோம். இதுவுமே ஆக்சுவலி டேஸ்ட் வந்து செமையாக இருந்தது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சோகமாக இருக்குது எனக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ப்ரௌனி டேர்ன் அவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பிளண்டர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிளண்டர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செய்து எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சத்தியமாக தெரியல. அடுத்த பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாவது வந்துட்டு சின்ன சின்ன சீர்திருத்த வேலைகள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ப்ரௌனியோட டேஸ்ட் வந்து ஆக்சுவலி நல்லா இருந்தது. என்ன மேலே நல்லா கருகி போச்சு, கீழே வந்து அந்த ஒரு ஃப்ளஃபி இது இருந்தது. பட் பரவாயில்ல, ஆல் இந்த கேம். நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது நிறைய தப்பு விட்டு தான் கற்றுக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லேர்னிங் ஃபார் அஸ். மறுபடியும் உங்களை வந்துட்டு ஒரு சூப்பரான vlogல சந்திக்கிறேன். Till then, this is Deepa signing off. Take care. Bye bye.